சரி காய்ஸ், அதுக்கு அடுத்து அப்படியே ஜீப் சஃபாரி போவோம். அடுத்து பொங்கல் தர போறாங்க. ஆமா, பொங்கல் சாப்பிடுவோம். சரி, அப்படியே ஒண்ணா அப்படி காமிச்சிடுவோம். கண்ணெல்லாம் வீங்கி இருக்கு, குளிச்சுட்டோம்னு நினைக்காதீங்க. விடிய விடிய தூங்கல, 1 மணி நேரம் தூங்கலாம். இவனா வந்து அப்ரூவல் ஆகுறேன், அதான் ஏன் தெரியல. ஏன்னா எனக்கு அந்த பழக்கம் கிடையாது. பாலாஜி அப்பா, இதை நீங்க கேட்டுக்கோங்க. பொங்கல் வந்துருச்சு, பொங்கல் சூப்பரா இருக்கு. டேய், பொங்கல் எப்படிடா இருக்கு? டேய், நீ சாப்பிட்டியா ஒரு வாய்? பாலாஜி சாப்பிடு. பாலாஜி பிரியாணி சாப்பிடுற மாதிரி என்னடா எப்படிடா இருக்கு? நல்லா இல்லைன்றான்டா சைகேட்டு. இதே வேலை தான்டா நீ மந்திலையும் பார்த்தியா? சாம்பாருக்கும் பொங்கலுக்கும் நல்லாவே பாத்தீங்கன்னா பயப்படுறாரு, உண்மையை வந்து உடைச்சா. ஃபேஸ் எல்லாம் டல்லா இருக்குடா. ஏன்டா நைட்டு ஃபுல்லா தூங்காம டான்ஸ் ஆடிட்டு இருந்தாலையா? எத்தனை மணி? 3 மணிக்கு தூங்கிருக்குமா? 4 மணிடா. நைட் லைட்டு ஃபுல்லா அமர்ந்தாங்க, அப்பதான் தூங்கினாங்க எல்லாரும். நைட் என்னால எடுக்க முடியல, ஃபுல்லா லேசர் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் கேமரா போயிடும், அதனால தான் எடுக்கலாம். எங்களால முடியல, உண்மையிலே நைட் அவ்வளோ டயர்டா இருந்துச்சு டான்ஸ் ஆடி. சரி நிப்பாட்டுங்கண்ணா சொல்லிட்டு நீல் வச்சு அதுக்கு வர்றாங்க. சரி நீர் பறவையில இருந்து பரபர பாட்டு உட்காந்து ஜெபம் பண்றாங்க. அந்த 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 கிளிப் என்கிட்ட இருக்கு, அதை நான் அப்படியே அட்டாச் பண்றேன் இதோட. அவனுக்கு ஆடவும் தெரியல, பேசாம உட்காரான்னு கேட்க மாட்டேன். ரொம்ப படிச்சுட்டாங்க. எப்பயுமே பாருங்க, சாப்பாடு 2 வாயோ 3 வாயா தான் இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது எப்பயுமே வந்து இல்லடா சாப்பிடணும். மூட்டு பாருங்க. நீங்க வந்து தப்பா நினைக்கூடாது, இது வந்து ஆட்டிடியூட் கேட்டா அப்படிலாம் கிடையாது. என்னன்னு தெரியல, இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் நிறைய வாங்கிடுவான். அவன் சாப்பிடுறது ஆசை அவனுக்கு, ஆனா அவனால சாப்பிட முடியாது. 2 வாய் அப்படியே கீழே இருந்தா இப்படி எடுத்து போடுங்க. என்ன சொல்றான்? ஐயே, அது உண்மையில வியாதிடா. உனக்குமா? அது எப்பயுமேடா பிரைவேசி எதுவா இருந்தாலும் என்னன்னு தெரியல, பிடிச்சதை சாப்பிட்டா கூட அப்படிதான். காய்ஸ், நாங்கள் எல்லாருமே வந்து பைன் ஃபாரஸ்ட்டுக்கு வந்தோம். வயநாட்டில் இருக்க பைன் ஃபாரஸ்ட்டுக்கு. இவரை பாருங்க, இங்க பாருங்க எல்லாரும் எப்படி ஆயிட்டாங்கன்னு. இங்க வந்து அந்த 90s 80s மாதிரி வந்து போட்டோ எடுத்துதான் இருக்காங்க, மரத்துல சாஞ்சு தலை மட்டும் தெரியுற மாதிரி. இங்க பாருங்க எவ்வளவு வெயில் அடிக்குதுன்னு. அப்ப நான் சொன்னேன்ல, ஏன் ப்ரோ எப்பயுமே இப்படிதான் இருக்குமா, இல்ல இந்த தடவை ரொம்ப வெயில் அடிக்குதா? இங்க எப்பதான் வெயில் அடிக்கும், சீசன் இல்ல. ஏன்னா யார் அடிச்சா பொறி கலங்கி அவன் தான் தமிழ். நான் வந்திருக்கேன், அதனால இப்படிதான் இருக்கும். வெப்பம் அண்ணல்ல பறக்கும். நான் வந்தா எல்லாமே போய் கவட்டை விரிச்சு நடக்கிற சொல்லு. கவட்டை விரிச்சு தமிழ் கலங்குதா? காலை பாருங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் ஏய் என்னடா டே, என்ன எதுவுமே சொல்லல, நீ பாடல இங்க வந்துட்ட. என்ன தனுசு? டேய், நாங்க சைக்கிள் ஓட்ட போலான்றது உன்னை விட்டுட்டு. ஏய் சைக்கிள் இல்லடா. சைக்கிள் இல்லடா. அப்புறம் எதுக்கு? என்ன ஆகுதுங்க? அது சும்மா வச்சிருக்காங்கடா. ஏய் எங்க பாரு, என்ன போட்டோ எடுத்துருக்காங்க பாப்போமா. ஏய் ப்ரோ காட்டுங்க போட்டோ. சலாம் அலைக்கும். வலைக்கும் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஏய் மாடல் யாரா அது? இவர்தான் அந்த மாடல். ஏண்டா ஆனா கால்ல இருந்து ஒரு மாதிரி இதா தானே போகுது, ஸ்லோவா. ரெஸ்ட் गाइस, யாரும் நம்பி வர வேணாம். பேக்கேஜ் இல்ல அப்படி இல்ல, பேக்கேஜ் நம்பி வர வேணாம். ஏய் இல்லடா அப்படி கிடையாதுடா. நம்ம வந்து இன்னும் நிறைய போக வேண்டியது இருக்குல்ல. ஆமா, ஜீப் சஃபாரி ஒன்னும் நம்ம போவே இல்ல. அதை நம்பி தான் இருக்கேன். அது மட்டும் உழப்புச்சுனா இந்த நாளே வேஸ்ட். ஜீப் சஃபாரி வந்து நாங்க ஒண்ணும் போல. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. பிள்ளைங்க வரல, அதான் ஃபீலிங்கா இருக்கான். கேரளா வந்துட்டு கேரளா பிள்ளைய பாக்கலன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங்ல இருக்கான். பொம்பளை பொறுக்கியா இருக்கியாங்க. இப்படிலாமா இருக்கணும்.
ஒரு இடத்துல இருந்து வரோம் அப்படின்னா எங்க கண்ட்ரியா இருந்தா வெட்டி இருப்பாங்க நேரம் எதை குஞ்சு. அதுவும் ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு திருப்பி எதுவும் பொண்ணு அங்க போச்சுன்னா திரும்பி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தப்பு சொல்லக்கூடாது. இந்த மனித பிறவி பெண் பாத்தீங்கன்னா ஏன்னா இவரும் அந்த வேலையை பார்த்து பண்ணாரு. அதனாலதான் வாழ்க்கையே பொண்ணுக்காக. இப்ப வந்து பைன் ஃபாரஸ்ட் முடிச்சுட்டு ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு எதுக்கோ கூட்டு வந்திருக்காங்க. நான் அந்த வியூ பாயிண்ட்டை காட்டுறேன் எப்படி உங்களுக்கு. தூரத்துல தான் போட்டோ ஃப்ரேம் மாதிரி ஒண்ணு இருக்கு. ஸ்விம்மிங் பூல் மாதிரி கீழே தான் இருக்கு. அது என்னன்னு தெரியல. போட்டோ ஃப்ரேம் ஆக்டிவிட்டிஸ் தான் இருக்கு. நமக்கு காலேஜ்ல இருந்து வந்தவங்க எல்லாருமே உட்காந்துருக்காங்க. ஏடா இப்படி வெயில் அடிக்குது. பேக் வேற போச்சு. இப்போ வந்து ஒயிட் ஆங்கிளில் காமிச்சோம்னா அவ்வளோ பெருசாக இருக்கா. இதில் ஜூம் பண்ணி காமிச்சு அப்படின்னா அப்படியே ஏதோ விஎஃப்எக்ஸ் வச்சு கிரியேட் பண்ண மாதிரி இருக்குல்ல. அந்த போஸ்ட் மரம் இருக்குல்ல, அந்த போஸ்ட் மரத்துல இருந்து தான் ஒட்டுமொத்த கேரளாக்குமே கரண்ட் வந்துருக்கு. இந்த ஒரு போஸ்ட் மரத்துல இருந்து. ஆனா அது கேரளாக்காரர்களே தெரியாது. அது கேரளாக்காரர்களே தெரியாது. இங்க பாருங்க பேண்ட் பறக்குது. ப்ரோ என்ன ப்ரோ பேண்ட் இப்படி பறக்குது பாருங்க. கேமராமேன் போட்டோ அருமையா விழுகும். வந்து நான் 2 பேரை காட்டுறேன். அவங்க வந்து ஏதோ பிளான் பண்ணி போட்டு வந்திருக்காங்களா இல்ல அவங்க எதுவும் நான் நினைக்கிற மாதிரி எதுவும் ஒண்ணா அப்படின்னு தெரியல. நான் அப்படியே காட்டுறேன் பாருங்களேன். 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் கூட போட்டு வந்திருக்காங்க. என் காலில இருந்து ஒன்னா வச்சுட்டு இருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்களே என்னன்னு பாருங்க. இவனும் உட்காந்துருக்கான் பாருங்க. அவனும் 2 பேரும் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டுருக்காங்க. டவுசர் முத கொண்டு ஒரே மாதிரி பண்ணு. என்னடா ஒரே கலர் ட்ரெஸ் போட்டா கூட தப்பா பாக்குற சமுதாயத்துல இல்லடா டவுசர் ஒரே மாதிரி போட்டுருக்காங்க. அப்ப அது வந்து சரி அப்ப ஒன்னா சுத்துறாங்க. அது 2 நண்பர்கள் அண்ணன் தம்பி பாசம் அதை தப்பா பாக்குற சமுதாயத்துல இருக்காங்க. யாரு யாரும் கள்ள கொண்டுல இருக்காங்க. நிம்மதியை தூங்கலான்னு பார்த்தா கள்ள கொண்டிருக்காங்க. அவ்வளவுதான். ஏதாச்சும் ஆச்சுன்னா அவங்க 3 தான் பொறுப்பு. ப்ரோ கவலைப்படாதீங்க ப்ரோ, உங்க கூட நான் இல்ல இல்லன்னு ப்ரோ. ப்ரோ நம்மளும் போட்டோ எடுப்போமா அவங்கள மாதிரி? உட்காராடே இங்க பாரு. இங்க பாரு காலை. இங்க பாரு வாழ்க்கைன்றது ஒண்ணுமே இல்லடா. இங்க பாரு இப்ப காலை நீட்டி இப்படி பார்த்தோம்னு வச்சுக்கவே நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது. இங்க பாரு. அதாவது கிடையாது. கேமரா கூட கீழே விடுவாங்க அப்படி இருக்கும். ஐயோ கேமரா பாக்கெட்ல இருந்து கீழே விழுந்துருச்சு. என்னடா கேமராமேன் வாடா. ஒரே போட்டோடா எங்களுக்கு. காலை இப்படி விரிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு இயற்கையான இடத்துல உட்கார்ந்தோம் அப்படின்னாலே இதுதான் வாழ்க்கை. பால் கறக்குறோம். என்னையா பாத்துது? நல்லா இருக்கா? நல்லா வலைக்கும். என்னையா டக்குன்னு அருள் கொடுத்து ஜெய் வந்துட்டா டக்குன்னு.